நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணில் புதைந்த வயநாட்டின் சூரல்மலை பகுதியில் இருந்து எமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் கார்த்திக். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? இரவிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதா? விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். நம்ம இப்போ நின்றுக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சூரல்மலைங்கிற பகுதியில் தான் நின்றுட்டுருக்கோம். அதாவது தண்ணீர் இரு பக்கமும் மிக வேகமாக ஓடிட்டுருக்கு. மின்சாரம் இல்லை, ஆனாலும் மீட்பு படையினர் வைத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை விளக்குகளை வைத்து தற்போது அந்த மீட்பு பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா இந்த சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் தற்போது இரு பக்கமும் ஆறுகள் போன்று தண்ணி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக மழையோடைய அளவு குறையாதனால இந்த தண்ணீருடைய வேகம் அதிகமாகவே இருக்குது. இருப்பினும் கரையின் மறுபக்கம் ஜிப்லைன் போன்று கயிறுகளை கட்டி அந்த பகுதியிலிருந்து உடல்கள் தற்போது இந்த மறுபக்கம் கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. சுமார் 120க்கும் மேற்பட்ட உடல்கள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கொடுத்திருக்காங்க. முண்டாகை பகுதியில் இருந்து நீங்கள் இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாகனம் வருது பாருங்க. நேராக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பின்னாடி இந்த வாகனத்தில் தான் அந்த பகுதியில் தேங்கிய உடல்களை வாகனத்தில் ஏற்றி இந்த வாகனத்தில் இருக்கிற உடல்கள் தற்போது இந்த பகுதிகள், அதாவது இந்த ஆற்றின் நடுவே, இந்த கரையின் நடுவே வைத்து அங்கிருந்து ஜிப்லைன் மூலமாக உடல்கள் இந்த சூரல்மலை பகுதிக்கு கரைக்கு கொண்டு வராங்க. அங்கிருந்து இந்த உடல்கள் மேம்பாவி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்க. தீயணைப்பு துறையினராக இருக்கட்டும், இராணுவத்துறையினராக இருக்கட்டும், பல்வேறு துறையினர் இந்த மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மிக சவாலான சூழலில் இந்த பணிகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு உடல்களும் எடுத்துகிட்டு வரும்போது மீட்பு பணியர் முகத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் காண முடிகிறது. காலையிலிருந்து அந்த பணி இடைவிடாமல் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மழை விடாமல் அவ்வப்போது தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிற காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. சின்ன சின்ன குழந்தைகள் உடலும் அவர்கள் மீட்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 120 பேர் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிற சூழலில் தொடர்ச்சியாக மீட்பு பணி மழை பெய்தாலும் சரி, மின்சாரம் இல்லாட்டாலும் சரி, எந்த விதமான தொய்வு இல்லாமலும் இந்த பணியானது நடைபெற்றக்கூடியது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கார்த்திக், 400க்கும் அதிகமான வீடுகள் மண்ணில் புதைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மாவட்ட நிர்வாகத்திற்கு மாயமானவர்களின் விவரங்கள் எதுவும் தெரிய வந்திருக்கிறதா? அவர்களின் உத்தேச எண்ணிக்கை பற்றிய விவரங்கள் எதுவும் கைவசம் உள்ளதா? நிச்சயமாக இப்போ நம்ம சூரல்மலை இந்த பகுதியில் மட்டும் 3 வார்டுகள் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 3 வார்டுகளுமே பார்த்தீங்கன்னா இந்த மண் சரிவில் சிக்கி இருக்கு. இங்கிருந்த அனைத்து வீடுகளுமே தற்போது காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு, புதைந்திருக்கு. பெரிய பெரிய பாறைகள் உருண்டு இருக்கு. ஏகப்பட்ட வீடுகள் முழுவதுமாக மண் முழுவதுமே மூடப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்களோட நிலை என்ன, அவர்கள் உடல்கள் என்ன ஆயிற்று என்ற பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்கு. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா 120 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டு இருக்கு. குறிப்பா இந்த பகுதியில் மட்டும் 200 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் அந்த 3 பகுதி, அதாவது இப்போ நம்ம மைய பகுதியில் இருக்கோம், அந்த 3 பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா சுமார் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கும் என ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இங்கிருந்து உடல் நலத்துடன் நல்ல நலத்துடன் மீட்கப்பட்டவர்கள், காயம்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தார்கள், யார் யார் இருந்தார்கள் என்ற கோணத்தில் விசாரணை செய்யப்பட்டு அந்த உத்தேச பட்டியலை வருவாய்த்துறையினரும் மாவட்ட நிர்வாகம் தயார் செஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் மேம்பாவி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு இருக்கு. அங்கு நாளை அவங்களுடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய உயிர்கள் யார் என்று அவர்களிடம் ஒப்படைக்கான பணி நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் 120 பேர் இருந்தாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த உயிரிழப்புகள் மீட்பு பணி தொடரும் பட்சத்தில், அதாவது நாளைக்கு இப்போ வரைக்கும் இந்த நிலச்சரிவில் மேல் பகுதியிலையும் உடல்கள் அங்கங்கே தேங்கி சிக்கியுள்ள உடல்களை தான் மீட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பை அகற்றும் போது, கட்டிடங்களை இருக்கக்கூடிய அகற்றும் போது அதில் இருக்கக்கூடிய உடல்கள் எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற ஒரு தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் கடந்த வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய ஒரு பேரிடரை பதிவு செய்திருப்பதாக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மழை இன்னும் குறையவில்லை. நாளைக்கு மழையுடைய அளவு அதிகமாகவே இருக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்பு படையினர் விரைந்து கொண்டிருக்காங்க.
கார்த்திக், அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீட்பு படையினரிடம் உங்களால் பேச முடிகிறதா? இந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடிய மிக பெரும் சவாலாக அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது கார்த்திக்? நிச்சயமாக நம்ம தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தீயணைப்புத் துறையினர் மற்றும் மத்திய பேரிடர் மீட்பு குழு அனைவரிடமே வந்து நம்ம அந்த அவர்களிடம் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அதை நம்ம பதிவு செய்யிருக்கோம். அவங்க பதிவு செய்ததில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த மழை ஒரு பக்கம் வந்து பெய்து கொண்டிருந்தாலும் இந்த ஆறு வந்து இந்த தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுவது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதாகும். அதே சமயம் வெளிச்சம் இல்லாதது இவங்களுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், உடல்களை வந்து இவங்க மீட்பதே வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 200 மீட்டர் ஜிப்லைன் லைன் இழுத்து அதில் தான் வந்து உடல்களை கொண்டு வராங்க. இந்த ஆற்றை வந்து கடந்து கொண்டு வர முடியாத ஒரு சூழல். சாலை, அதாவது இந்த சாலையை இணைக்கக்கூடிய மேம்பாலமே வந்து இந்த நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அந்த சூழலில் தான் இந்த உடல்களை வந்து நாங்கள் எடுத்து சென்றுட்டு இருக்கோம். ஆனால் இடைவிடாமல் சுழற்சியாக நாங்கள் பணி செஞ்சிட்ருக்கோம். முழுவதுமாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை வந்து அடையாளப்படுத்தி அவங்கள உடல்களை மீட்பது தான் எங்களுடைய இலக்கு என்ற ஒரு முழு மனதோடு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்காங்க. தண்ணீர், உணவு மற்றும் அவர்களுக்கான அனைத்து உதவிகளும் செய்யக்கூடிய காட்சிகளும் இங்கே பார்க்க முடிகிறது. அதையும் வந்து அந்த அதிகாரிகளும் வந்து ஊர் மக்களே வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் இந்த பகுதி, அதாவது பார்த்திங்கன்னா முக்கிய சாலைக்கு வந்து 15 கிலோமீட்டர், அதாவது நம்ம சூரல் மலையிலிருந்து அந்த சூரல் மலையிலிருந்து இந்த 15 கிலோமீட்டருக்கு 3 கிராமங்கள் இருக்குது. அந்த 3 கிராம மக்களும் சேர்ந்து ஆம்புலன்ஸ் வந்து இடைவிடாமல் இருக்கிறதுக்காக, எடுத்து செல்றதுக்காக அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அவர்களும் வந்து இந்த மீட்பு பணியில் முழுவதுமாக ஈடுபட்டிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த கூடலூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மீட்பு பணிக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் வந்து இந்த உடல்கள் வந்து அந்த கரையிலேருந்து இந்த கரையை கொண்டு வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு சிறு வயது குழந்தையுடைய உடல் தான் தற்போது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நேரலையில் இருக்கும்போதே தொடர்ச்சியாக உடல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டு அந்த உடல்கள் வந்து மருத்துவமனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுதான் வந்து வயநாடுடைய நிலவரமாக இருக்குது. பல்வேறு பகுதிகளில் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருந்தாலும், இருளாக இருந்தாலும் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் வைத்து தற்போது மீட்பு பணி இரவிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பணி வந்து தொய்விடாமல் நடக்கும் என அதிகாரிகள் தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க. தற்போதைய நேரத்திற்கான தகவல்களுக்கு மிக்க நன்றி கார்த்திக். தொடர்ந்து அடுத்து வரும் பகுதியில் உங்களிடம் மேலதிக விவரங்களை கேட்டு பெற இருக்கிறோம். ஒருபுறம் வெளிச்சமின்மையால் வயநாடு இருக்கக்கூடிய அந்த மற்ற எல்லா பகுதியிலுமே வெளிச்சமின்மை இருக்கிறது. இதுவே ஒரு மிகப்பெரிய சவால். இது தவிர மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில மீட்பு பணிகளை நடத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில மீட்பு படையினர் இருக்கிறார்கள். உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மேப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. வயநாட்டிலிருந்து எமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கார்த்திக், மீட்கப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் எப்போது ஒப்படைக்கப்படும்? அதற்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டதா? தற்போதைய நிலவரம் என்ன? மீட்பு பணியானது அதாவது இந்த சூரல் மலைங்கிற பகுதியில் வீடுகள்லையும் மற்றும் கரையோரங்கள்லையும் வந்து ஒதுங்கிய உடல்களை தான் இப்போ வந்து அந்த மீட்பு பணியில் துரிதமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு பின்னாடி தான் அந்த ஆறானது மிக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கு. அந்த ஆறுக்கு நடுவில் வந்து அதாவது நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்களே அந்த காட்சிக்கு பின்னாடியும் வந்து தண்ணீர் வேகமாக ஓடுது, அவங்களுக்கு முன்னாடியும் தண்ணீர் ஓடிட்டு இருக்கு. சுமார் வந்து 200 மீட்டருக்கு ஜிப்லைன் வந்து, அதாவது வந்து 5க்கும் மேற்பட்ட கயிர்கள் வந்து போடப்பட்டு அங்கிருந்து உடல்களானது இங்கே இருக்கக்கூடிய இந்த சூரல்மலை இந்த பகுதி கரைக்கு வந்து கொண்டு வரப்படுகிறது. இங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாயிலாக மேப்பாவி அரசு மருத்துவமனை கொண்டு செல்கிறாங்க. குறிப்பாக இந்த பேரிடரில் வந்து உயிரிழந்தவர்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்சிறை விலசிக்கு அடையாளம் தெரியாத அளவிற்கு வந்து சிதைந்து இருப்பதாக அதிகாரிகள் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. மேலும் இங்கே சேகரிக்கப்படும் உடல்கள் அனைத்தும் வந்து அங்கே மேப்பாவி அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தான் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டு நாளைக்கு அதுக்கான பணிகள் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன், இந்த அதாவது இந்த ஆறு இந்த பகுதியில் தண்ணீர் வேகமாக ஓடிட்டு இருக்கு. மிகவும் சிரமமான சூழலில் மீட்பு படையினர் வந்து இங்கிருந்து இந்த உடல்களை வந்து இந்த சேரும் சகதியுமான பகுதிகளில்
தட்டு தடுமாறி திணறி தான் இந்த உடல்களை வந்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கிற காட்சியை நான் நேரடியாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இங்கிருந்து இந்த உடல்களை வந்து எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் வந்து வரிசையாக ஆம்புலன்ஸ் ஆனது நிற்க வைக்கப்பட்டு அந்த ஆம்புலன்ஸ் மூலியமாக வந்து உடல்கள் வந்து நேரடியாக அரசு மேற்படுத்தி கொண்டு போகிறாங்க. நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் பணியாளர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. மிக வேகமாக எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாமல் அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இந்த ஊர் பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறு பகுதியினர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு களப்பணியாட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம். மீட்பு பணியானது எப்போ இருந்து நடைபெற்று இருக்கு? எவ்வளோ சவால்கள் இருக்கு? இன்னும் புரியலை கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு. இப்போ 100க்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய அங்கெல்லாம் இனியும் ஆள் அங்கே எத்தலை. காலையில் வந்து இங்கே தான் இருந்தது, இங்கே பார்த்துருந்ததா. இங்கே இந்த 2 ஏரியாவில் தான் இருக்குது. ஒன்று இங்கே ஏரியா தான் 100 வீடு இருந்தது. அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நிறையா 100 வீடு இருந்தது. அதிலெல்லாம் ஆட்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மேல் தான் போட்டுருந்தது. இன்னும் அப்புறம் தான் ஒரு 3-4 மணிக்கு தான் அங்கே தான் ஆளுந்து கொண்டு வருது. அது பற்றின ஆளை கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு, அதுக்கப்புறம் தான் இப்போ போடி கொண்டு வந்துட்டு இருக்குது. இனியும் போடி நிறைய இருக்குது, அங்கே இருக்குது. அது நாளைக்கு தான் பார்க்க முடியும். இன்றைக்கு எல்லாம் தெரிசலெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கு. நாளைக்கு தான். ஆனால் இப்போ பெரியவங்களை தாண்டி சின்ன சின்ன குழந்தைகள் உடல்களும் வருது. அது எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து இந்த பாதிப்படைய வச்சுருக்கு? நிறைய அது ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்தது ரொம்ப கஷ்டம். ஒன்றுமே புரியல. இது கடவுளை இது எந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன்னு தெரியல. அந்த மாதிரியா இருக்குது, கஷ்டத்தில் இருக்குது. உங்களுடைய பணி ரொம்ப மகத்தானது. அதிகாரிகளோடு சேர்ந்து களத்தில் இருக்கீங்க. தந்தி டிவி சார்பாக உங்களுக்கான எங்களுடைய உறுதுணையாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துல தெரிவிச்சிருக்கோம். உங்களுடைய பணி இனி தேவைப்படுது. இனி நிறைய பணிகள் இருக்குது. மிக்க நன்றி. இதுதான் களத்தில் நடந்துகிட்ருக்கு. அதிகாரிகள் ஒரு பக்கமாக வேகமாக இருந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட உடல்களை வந்து மிக சவாலாக அங்கிருந்து எடுத்துகிட்டு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் ஊர் மக்கள் பெரும்பாலான நபர்கள் வந்து அந்த உடல்களை வந்து இங்கிருந்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஏகப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் தான் இரவிலும் வந்து இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பயன்படுத்தி பல்வேறு தரப்பு மக்கள் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக எந்த விதமான இடர்பாடுகள் இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி தான் இந்த பணியானது நடைபெறுகிறது. இப்போ நம்ம இந்த இருக்கிற இடத்துல இந்த ஜிப் லைன் கட்டுறது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி வாகனத்தில் வச்சு தான் அந்த லைனை வந்து அந்த கயிறை கட்டியிருக்காங்க. அங்கிருந்து அவர்கள் வந்து உடல்களை வந்து முழுவதுமாக எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜேசிபி வாயிலாக அந்த கயிர்கள் உயர்த்தப்பட்டு அதன் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் உடல் வந்து ஸ்ட்ரக்சர் மூலியமாக வைத்து அங்கிருந்து இழுத்து வரப்பட்டு இங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாயிலாக கொண்டு போகிறாங்க. அதே சமயம் சின்ன சின்ன குழந்தைகளுடைய உடல்களை வந்து மீட்பு படையினர் வந்து அவர்களுடைய கையில் தாங்கி கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. உடல்களை மீட்பவர்கள் மிகவும் வேதனையும் ஒவ்வொரு உடல்கள் வரும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை அவங்க சொன்னதை நம்ம நேரடியாக பார்த்தோம். களம் வந்து இந்த 9 மணிக்கு மேலே ஆனாலும் களத்தில் வந்து இந்த அளவுக்கு தான் இப்போ வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி நம்ம இந்த நிலச்சரிவு நடந்த மையப்பகுதியில் இருக்கோம். ஆனால் நிலச்சரிவு மேலே நடைபெற்றது. அங்கிருந்து இந்த பகுதியை கடந்து கீழே வரைக்கும் சென்றிருக்கு. எங்கெங்கே வந்து உடல்கள் வந்து சென்றது என்பது நமக்கு இனி முழுமையாக தெரியல. நாளைக்கு நமக்கு இதுக்கான முழுமையான மீட்பு பணியில் இறங்கும் போது அதற்கான தகவல்கள் அனைத்தும் கிடைக்கும் என தெரிய வந்திருக்கு. இருபக்கமும் நூற்றுக்கணக்கான நபர்கள் தேர்ந்து நின்று இந்த உடல்களை வந்து இங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து கண்டிப்பாக உயிரிழந்தவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகள் வெளியூர்களிலிருந்து வந்து அந்த மருத்துவமனை வாசலில் காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய இறுதி அஞ்சலி மரியாதையை செலுத்துவதற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் பொதுமக்கள் தனியார் அமைப்பை சேர்ந்தவர்கள் தன்னார்வ உறுப்பினர்கள் அனைவருமே வந்து களத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நேற்று 11 மணிக்கு தொடங்கிய இந்த பேரிடரானது தற்போது தொடர்ந்து வந்து இந்த மீட்பு பணியில் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் பார்க்காமல் இந்த பேரிடரை வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக விடாத மழையிலும் வந்து இவர்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்களுக்கான உணவோ உடையோ தண்ணீரோ இது எதையுமே எதிர்பார்க்காம இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க காட்சி ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு 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 முக்கியமான ஒரு எந்த விதமான தொடர்பு இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. இவர்களுக்கு உணவு வேண்டுனாலும் வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் அவர்கள் வந்து இந்த
இந்த வேலையில செஞ்சிட்டு இருக்காங்க. இதை களத்தில் நேரடியாக தந்தி டிவி வந்து இந்த காட்சிகளை வந்து பதிவு செஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஜேசிபி ஓட்டுநர் இருக்கும். இவரும் வந்து காலையிலிருந்து மீட்பு பணியில் மண் தோண்டக்கூடிய பணியாக இருக்கட்டும், ஒவ்வொரு உடல்களாக வந்து கொண்டு வரப்போது இருக்கக்கூடிய சவால்கள் அனைத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய வசதிகளையும் இதையும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு முழுவதுமாக வந்து இராணுவத்துறையிடமிருந்து, மத்திய அரசிடமிருந்து, அண்டை மாநிலத்திலிருந்து, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து உதவிகளும் வச்சு இந்த மீட்பு பணியானது இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு இந்த முழுமையாக இந்த உடல்கள் வந்து எங்கெங்கே வந்து சேர்ந்திருக்கோ புதைந்திருக்கோ அவைகள் அனைத்துமே, அந்த உடல்கள் அனைத்துமே வந்து மீட்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இவர்கள் மத்தியில் இருக்கு. அந்த சூழலை தான் நம்ம இப்போ இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். சூரல்மலை பகுதியினுடைய நிலவரம் தற்போது இப்படியாக இருக்கிறது. சூரல்மலையை தவிர இன்னும் 3-4 கிராமங்களில் நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணுக்குள் புதைந்திருக்கின்றன. அதனால் இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் கூட மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனால் உயிரிழப்பு கூட மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. தற்போதைய வயநாட்டில் தற்போதைய நிலவரத்தை நாம் பார்த்தோம்.